நிறைய யானை கிராஸ் பண்ணிட்டு சரி சரி நல்ல யானை. ஆனால் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா வரும். ஆமாம் ஆமாம் நம்ம இங்கே யானை வந்துருக்குமா? இது இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் மூணாறு 86 கிலோமீட்டர். ஆமா பேரிஜம் வழியா மூணார் போலாமே. அந்த இதுல இருந்து 86 கிலோமீட்டர். அந்த வழி க்ளோஸ் ஆப்போ பேரிஜம் மூணார். ஏன்னா அது எல்லாமே இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கிறது இதுதான். டூரிஸ்ட் போனாங்கன்னு இந்த ஃபாரஸ்ட் இதாயிரும். கொடைக்கானல்ல வந்து பேரிஜம்னா ஒரு அதனால எந்த கவர்மெண்ட்காரனும் ரோடு கொடுக்க மாட்டேங்க. அதுதான் வந்து மேப்பு போட்டு பார்க்கும்போது வந்து அப்படியே தலையை சுற்றி மூக்க தொடுது. ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரதுன்னா ட்ரெக்கிங்கில் போகலாமோ? ட்ரெக்கிங்கில் போகலாம். ட்ரெக்கிங் இல்லை எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். பேரிஜம் மூணார் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே யாரோ போயிட்டு வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ இல்லை சார், இப்போ ஏதோ சீக்ரெட் பேசேஜ் அது கவர்மெண்ட்டோடது, அது அலோவ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பர்மிஷன் வாங்கி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. நல்ல இந்த மாதிரி காடு அந்த காட்டில் வந்து என்ன தைரியம்னு தெரியல. மாடு வந்தது யானை வந்ததுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஃபாரஸ்ட் யாரோ கூட்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு மாதிரி யாரோ ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இது பண்ணி போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த ரூட்டுக்கெல்லாம் வந்து எஸ்யூவி வந்தால் தான் லாய்க்கு இல்லை. கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இந்த மழை பெஞ்சுக்கணும் ரொம்ப இதாக மோசமாயிடுச்சு. போகிறாங்க ரோடு அப்படியா? இல்லை எப்படி ரோடு போடுவாங்க இந்த ஏரியாவில்? நிப்பாட்டிடுறாங்க சார். இது இன்றைக்கி தான் நிப்பாட்டி டிராஃபிக்கை நிறுத்திட்டு இது போகிறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாம்? இது காட்டு மாடு நிறைய இருக்கு சார். மான் பார்க்கலாம். ஐயோ சார், ஒரு வண்டி சைஸுக்கு அந்த மானை நான் பார்த்ததே இல்லை சார் ஒரு நாள். அப்படியே வந்து என்ன நின்றுச்சு பாருங்க. இந்த